நல்லா இருந்த ஆலமரத்தை பஸ் ஸ்டாப் வருதுன்னு சொல்லிட்டு வெட்ட சொல்லிட்டாங்க. அதனால நாங்களும் வெட்டி தூரத்துக்கு போட்டோம். அதை 2-3 பெரிய ஆட்கள் பார்த்துட்டு வெட்டி போட்ட ஆலமரம் கூட முளைக்க வச்சா வளர்ந்து வரும் அப்படின்னாங்க. அது எப்படி வெட்டி போட்ட ஆலமரம் வளர்ந்து வரும் அப்படின்னு கேட்டதுக்கு நம்பிக்கையோட வைங்க வளர்ந்து வரும் அப்படின்ட்டாங்க. எங்க ஊருக்கு ஒரு 5 வருஷமா பஸ் ஸ்டாப் வரப்போதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியா இந்த வருஷம் தான் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா 7-8 மாசத்துல எலெக்ஷன் வரப்போதில்ல. அதனால பஸ் ஸ்டாப், ரோடு, வாட்டர் டேங்க், ஊருக்கு என்னென்ன தேவை எல்லாமே பூர்த்தி செய்வாங்க. நீங்களும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எங்க ஊருக்கு பஸ் ஸ்டாப் வரனால பக்கத்துல ஒரு ஆலமரம் ஒன்று இருக்கு. அதுதான் இவ்வளவு நாளா எங்களுக்கு இயற்கையான ஒரு பஸ் ஸ்டாப்பா நனல் கொடுத்துட்டு இருந்துச்சு. அதை வெட்டணும் அப்படின்ட்டாங்க. அவங்க நிறைய கொப்பை வெட்டணும். நாங்க இல்ல நாங்களே வெட்டுறோம்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு 4 கொப்பை அவங்களுக்கு இடைஞ்சல இருந்ததை பார்த்து வெட்டிட்டோம். வெட்டி போட்டு ஆலமரத்தை எங்க ஊர்ல இருக்க 2-3 பெரிய ஆட்கள் பார்த்துட்டு இதை கூட நீங்க முளைக்க வைக்கலாம், நல்லா இளங்கொப்பா இருக்கு, முத்துணு கொப்பா இருந்தா தான் முளைச்சு வராது, இதெல்லாம் நல்லா முளைச்சு வரும் அப்படின்னாங்க. அவங்க சொல்லும்போது எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நல்லா இருந்த ஆலமரத்தை வெட்டும் போது கஷ்டமா இருந்துச்சு. இவங்கெல்லாம் சொல்றபடி வெட்டி கம்பை வச்சு நல்லபடியா வளர்ந்து வந்துச்சுன்னா நல்லது தானே. அதனால வெட்டி போட்ட ஆலமரத்துல இருந்து ஒரு 4 கம்பை எடுத்து வச்சு தண்ணி ஊத்திட்டோம். வளருமா என்னன்னு தெரியல, நல்லபடியா வளர்ந்து வந்தா ரொம்ப சந்தோஷம்.